கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே விபத்தில் 9 பேர் பலியான சம்பவத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு உள்ளார். வழக்கில் அரசு பேருந்து ஓட்டுநர் தாகா அலியை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். எழுத்தூர் பகுதியில் நேற்று டயர் வெடித்ததில் அரசு பேருந்து 2 கார்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. கோர விபத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு போடப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே விபத்தில் 9 பேர் பலியான சம்பவத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு உள்ளார். வழக்கில் அரசு பேருந்து ஓட்டுநர் தாகா அலியை காவல்துறையினர் கைது செய்தனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவக்குமார். வணக்கம் சிவக்குமார், தகவல்களை பகிரலாம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அப்படிங்கிற பகுதியில், அதாவது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்து இருக்கிற ராமநத்தம் காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட பகுதி தான் இது. இந்த பகுதியில திருச்சியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இருக்குது. இந்த 4 வழிச்சாலையான நெடுஞ்சாலையில பொதுவாகவே வாகனங்கள் கொஞ்சம் அதிவேகமாக செல்வது உண்டு. இந்நிலையில எழுத்தூர் அப்படிங்கிற கிராமத்து பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது பேருந்து நிலையத்தோட அருகில திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா முன்சக்கரம் வெடிச்சிட்டு, இதனால ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்த பேருந்தானது சென்டர் மீடியனை தாண்டி, அதாவது 4 வழிச்சாலைகள்ல 2 புறமும் போகக்கூடிய வாகனங்களுக்கு வெளிச்சம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த செடிகள், அதாவது அரளி வகை செடிகள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கும் சென்டர் மீடியன். இந்த சென்டர் மீடியனை தாண்டி எதிர் திசையில வந்துட்டு இருந்த இனோவா மற்றும் ஜைலோ ஆகிய 2 கார்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாச்சு. இந்த விபத்துல இந்த கார்கள்ல பயணம் செஞ்சவங்கள்ல 7 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருந்தாங்க. மேலும் இது குறித்து தகவல் அறிந்த ராமநத்தம் காவல்துறையினர் என்ன பண்ணாங்கன்னா, தீயணைப்பு துறையினர் உதவியோடு கார்களுக்குள்ள சிக்கி காயமடைந்திருந்த 2 பேரை மீட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில கொண்டு சென்ற வழியில 2 பேரும் உயிரிழந்ததால இந்த இடத்துல இறந்தவர்களோட எண்ணிக்கை 9ஆக உயர்ந்தது. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டாங்க. மேலும் விசாரணை குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளும் தற்போது விசாரணை மேற்கொண்டு இருக்கிறாங்க. இந்நிலையில கடந்த காலையில 10:30 மணி அளவுல அந்த அரசு பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் தாகா அலி அப்படிங்கிறவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கைது செய்யப்பட்டதோடு இல்லாம மேலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது காலையில 10 மணி அளவுல அதே இடத்துல மீண்டும் ஒரு அரசு பேருந்து முன்பக்க டயர் வெடிச்சு பிரச்சனையாகி அதனால டிராக்டர் ஒண்ணு கவிழ்ந்து அதுலயும் ஒரு சின்ன பிரச்சனைகள், அதாவது கவிழ்ந்து விபத்துக்குள்ளாச்சு. இப்படி அடுத்தடுத்து அந்த பகுதியில விபத்துக்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே 4 வழிச்சாலைகள்ல 80 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல 4 சக்கர வாகனங்கள், பேருந்துகள் உள்ளிட்டவைகள் செல்லக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு இருக்கும் பொழுதும் பல்வேறு வகைகள்ல இந்த வாகனங்கள் அதிவேகமா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அரசு பேருந்துகள் இதுவரைக்கும் முறையானபடி பராமரிக்கப்படல. அதாவது கடலூர், சிதம்பரம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பணிமனைகளை சார்ந்த அந்த அரசு பேருந்துகள் பெரும்பாலும் முறையானபடி எப்பவுமே பராமரிக்கப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல்வேறு கட்டங்கள்ல அந்த ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டி இருந்தாங்க. இந்த பேருந்துகளை பொறுத்த மட்டும், அதாவது பழைய பேருந்துகள்ல புது பேருந்துகள் ஒரு பேருந்தை கொடுத்தா பழைய பேருந்துகள் 4 பேருந்துகள் இந்த பணிமனைக்குள்ள மாற்றப்படும். இப்படி மாற்றப்படக்கூடிய பேருந்துகளை வச்சுதான் இந்த கடலூர், திட்டக்குடி, விருத்தாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பேருந்துகளானது இயக்கப்பட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 வழிச்சாலைகள்ல போகக்கூடிய வாகனங்கள் முறையானபடி பராமரிக்கப்பட்டிருக்கணும். ஆனா பராமரிக்காத ஒரு சூழ்நிலையில அந்த வாகனம் ஓட்டியதாலேயே 9 பேர் உயிரிழந்ததோட தற்போது அந்த வாகனம் அதாவது பேருந்தோட ஓட்டுநர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அவர் இந்த சற்று நேரத்தில் சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார். இனிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவக்குமார்.